வணக்கம் நண்பர்களே. மற்றொரு முறை கோம்போ ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அடைவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஒரு வீக்லி எண்ட் விஷஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருங்க. அங்கே ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி போயிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள். ஆகவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தினம், இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தருவதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே முக்கியமான ஒரு அன்பராகப்பட்டவர், என்னுடைய நண்பராகப்பட்டவர் திரு தமிழரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பராகப்பட்டவர், சப்ஸ்கிரைபராகப்பட்டவர் இந்த வெளிநாட்டு நாய்களை பேன் பண்ணிட்டாங்களே, அதை பற்றின ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஒரு அன்பாக ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த கட்டளைக்கு இணங்க அவருக்கு முதலில் ஒரு நல்ல ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற கேள்விகளை என்னிடம் வைத்து கொண்டே இருங்கள். அதற்கு உண்டான ஒரு நல்ல வீடியோக்களை எல்லாம் நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய அந்த ஒரு ஆசை. அதுபோலவே நீங்கள் தமிழில் பேசுவது நன்றாக இருக்கிறது, தொடர்ச்சியாக தமிழ் அழகாக பேசுங்கள் என்று சொல்லி அவர் வாழ்த்தும் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு இந்நேரத்திலே ஒரு அன்பான என்னுடைய சிறந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதை போன்ற உங்களை போன்ற சப்ஸ்கிரைபர்கள் இருப்பதால் தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்பது மட்டும் உண்மை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏனென்றால் இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பேன் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டு நாய்களை வளர்ப்பது பேண்ட் ஆகிவிட்டது, பேன் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் பட்டு அந்த நாய்கள்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. பட் இருந்தாலும் கூடிய அந்த நாய்களை ஒரு புறம் நாம் அரசாங்கத்தை வரவேற்று கொண்டிருப்போம். அதே சமயத்திலே ஒரு நல்ல நாய்க்கள் எல்லாம் கூட அதில் விடுபட்டு போகும்பொழுது ஒரு மனத்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த கங்கல் என்று சொல்லக்கூடிய நாய்களையும் பேன் பண்ணியிருக்காங்க. கங்கல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாய் இனங்களிலேயே ஒரு முக்கியமான நாய் இனம். மிகவும் பிரில்லியண்ட்டாக ஒரு ஒரு ஷெப்பர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆடுகளை எல்லாம் மேய்த்து வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டிருந்தது கங்கல் என்ற நாய்கள். ஆனால் அக்ரெசிவ் தான். பட் அதையும் பேன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஏற்கனவே அது நமக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே அது நம்ம தமிழ்நாட்டிலோ அல்லது நம்ம இந்தியா பாரதத்திற்குள்ளோ அதை வளர்க்க முடியாது என்பது உண்மை. இருந்தாலும் கூட கிடைக்காது என்பதும் ஒரு வகையிலே நியாயமான விஷயம். ஏனென்றால் அந்த ஒரு நாய்கள் எல்லாம் மிகவும் அபூர்வம் இங்கே கிடைப்பது, கங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த நாய்கள் எல்லாம். அதுபோலவே இந்த டோகோ அர்ஜென்டினோ என்று சொல்லக்கூடிய அந்த நாய் இனமும் இதில் அந்த ஒரு வழிவகையிலே அதையும் பேன் பண்ணியிருக்காங்க. அது பரவாயில்லை. ஏனென்றால் இது போன்ற நாய்கள்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் சொல்ல மாதிரி டோகோ அர்ஜென்டினோ என்று சொல்லக்கூடிய இந்த நாய் இனங்கள் மிகவும் டேஞ்சரஸான ஒரு அக்ரெசிவான பயங்கர முருகத்தன்மை உள்ள ஒரு நாய்களாக இருக்கிறதால் அதை பேன் பண்ணதில் தப்பு இல்லை. அதுபோலவே இன்னொன்று பிட்புல்னு சொல்லக்கூடிய அந்த நாயுமே மிகவும் ஒரு வீரத்தன்மையும் அந்த ஒரு வேகமும் ஒரு கோபமும் ஜாஸ்தி உள்ள பிட்புல் நாய்களும் அதே போன்ற அக்ரெசிவான நாய்கள் தான். அதையும் பேன் பண்ணதில் தப்பு இல்லை. ஸோ முக்கியமான ஒரு புறம் ஒரு 60% இது போன்ற நாய்களை கட்டாயமாக பேன் செய்ய வேண்டும். அதுபோலவே 40% அந்த ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாலும் கூட ஒரு கட்டளைக்கு, ஒரு ஓனரின் கட்டளைக்கு இணங்க அது அந்த வேகத்தில் போயிட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் செய்யாது. நான் அதை சப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கு செய்யாது என்பது தான் உண்மை. மக்களை இப்போ கடிப்பதோ கொள்வதோ இருக்காது கங்கலின நாய்கள். ஆனால் கங்கலின நாய்கள் சொல்லப்போனால் மிருகங்களை மட்டுமே வேட்டையாடும் ஒரு ஓநாய்கள். நம்ம ஒரு ஆட்டு மந்தியை மேய்ச்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது இந்த போன்ற ஒரு கங்கலின நாய்கள் கண்டிப்பாக தேவை. இருந்தால் மட்டுமே அந்த ஒரு 1000 ஒரு ஆடுகளை எல்லாம் நாம் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, 1000 ஆடுகள் என்பது ஒரு பெரிய மந்தை. அந்த மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும்போது இது போன்ற ஒரு 4 நாய்கள் இருந்தால் மட்டுமே இந்த ஓநாய்களிடம் இந்த ஒரு மலை ஸ்தலங்களிலே வழங்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் இது சொல்லப்போனால். என்னத்தான் அந்த ஒரு ஜென்டில்னஸ் அதுக்கிட்டே இருக்குது. ஏனென்றால் அந்த கமாண்டுக்கு, ஓனருடைய கமாண்டுக்கு கண்டிப்பாக அது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போகும். ஆகவே அது அவ்வளோ அக்ரெசிவ் கிடையாதுன்னு தான் என்னுடைய ஒரு கணிப்பு. இருந்தாலும் கூட நம்ம அரசாங்கம் சொன்னப்புறம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் கங்கலின நாய்களையே பேன் பண்ணியிருக்காங்க. அதுபோலவே இந்த அலபை என்று சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரல் ஏஷியன் ஷெப்பர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயினங்களும் இருக்கிறது. அலபை என்று சொன்னால் அது பார்ப்பதற்கே மஸ்திப்பினம். மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயின்ஜாட்டிக்காக, அதுபோலவே மிகவும் ஒரு மான்ஸ்டர் போல தென்படக்கூடிய அந்த நாய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அலபைஸ் கூட அக்ரெசிவ் தான். பட் அதுவும் அதே சேம் கேட்டகரி தான், ஓரளவுக்கு சேம் கேட்டகரி அலபை கூட. ஆனால் டேஞ்சரஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட்டு குழந்தைகள் அதை கையாளுவதிலே மிகவும் சிரமம் இருக்கிறது என்பது உண்மை. அந்த ஒரு அலபை என்று சொல்லக்கூடிய நாயினங்கள்
பார்ப்பதற்கே மிகவும் ஜெயஜாண்டிக்காக மான்ஸ்டர் போன்ற ஒரு தோற்றமுடைய இந்த ஒரு அளபை நாய்களுமே அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்துடுது. இருந்தாலுமே இதில் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விடுபட்டு போன ஒரு சம்பவத்தை மட்டுமே சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்றால் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் இன்னும் வந்து பிளாக் பண்ணல, அது மாதிரி அவங்க வந்து பேன் பண்ணல. அது போலவே டாபர்மேன் அதையும் பேன் பண்ணல. இதெல்லாம் வந்து ஒரு நம்முடைய கட்டளைக்கு கீழ் பணிந்து கரெக்டாக செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கும் இருப்பதால் மட்டுமே இந்த நாய்கள்லாம் இன்னும் பேன் பண்ணாமல் இருக்குது. மற்றபடி நீங்கள் இப்போ நான் சொன்னது போல் இந்த அளபை மற்றும் அந்த கங்கலின நாய்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு கேட்டகரியில் வர்றது தான். இருந்தாலும் வந்து அதுக்கிட்ட ரொம்ப அக்ரெசிவ் தன்மை ஜாஸ்தி இருக்குதுன்றது உண்மை. ஸோ அதே ஒரு பக்கம் வந்து வரவேற்கலாம். இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு அதெல்லாம் 60க்கு 40 என்பது ஒரு சதவீதத்திலே தான் நம்ம வைக்க முடியும். ஏனென்றால் இந்த அளவை அதுபோலவே இந்த ஒரு கங்கலின நாய்கள் நம்முடைய கண்டிப்பாக, ஏன்னா சென்ட்ரலைசேஷன் டாக்ஸு, இந்த கங்கல் என்பது வெளிநாடு நாய்களாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த அளவை என்பது நம் சென்ட்ரலைசேஷன் டாக்ஸு கண்டிப்பாக கீழ்ப்பணிந்து நிற்கும் என்பது உண்மை. மஸ்டிஃப் ஜெயின்ஜாட்டிக்காக இருந்தாலுமே மஸ்டிஃபாக இருந்தாலுமே கீழ்ப்பணிந்து நிற்கும். ஆனால் குழந்தைகள் கையாள முடியாது என்பதற்காக அந்த ஒரு நாயை பேன் செய்திருக்கிறார்கள். அளவை என்று சொல்லக்கூடிய அந்த அளவைகளை, அந்த ஒரு ஜாதிகளை பேன் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த டாபர்மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஒரு சின்ன ஒரு அலசல் போயிட்டு உள்ளே போய்ட்டு வந்துடலாம். ஏனென்றால் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகிட்டு போய்ட்டு, ஆனால் உபயோகரமாக இருக்கக்கூடிய வீடியோ தான். இந்த நம்முடைய அன்பராகப்பட்ட தமிழரசன் கேட்ட ஒரு அந்த கேள்விகளுக்கு உண்மையாகவே நான் வந்து தெளிவாக பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் இந்த ஒரு வீடியோவை நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பார்க்குற அனைத்து அன்புகளுமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த கோம்பை ஸ்டுடியோஸ் வீரமே வாகை சூடும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆக ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த டாபர்மேனை பற்றி பேசுவோம். டாபர்மேன் வந்து எப்படியா இருந்தாலுமே ஒரு வெளிநாடுகளிலே உற்பத்தி செய்யக்கூடிய, அதை வந்து இனப்பெருக்கம் செய்து அதை வந்து நம்முடைய மாடிஃபிகேஷன் உருவாக்கி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நாயாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றளவுமே அக்ரெசிவ் தான் இல்லைன்னு சொல்ல. டாபர்மேன் பயங்கர அக்ரெசிவ். அது வந்து கார்டிங்க்கு மிகவும் 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 தேவையான ஒரு நாய் என்றால் அது டாபர்மேன். அதுபோலவே ஜெர்மன் ஷெப்பர்ட் சொல்லக்கூடிய அந்த நாய் இனங்கள் இன்றைக்குமே மிலிட்ரியில் மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அது வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெர்மன் ஷெப்பர்டை. ஸோ டாபர்மேனே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது 2 நாட்களில் நாய்களுமே பார்த்திங்கன்னா மிகவும் புத்திசாலிகள். ஆகவே அதை மட்டும் பேன் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க விஷயங்கள். இந்த பிட்புல் மற்றும் இது போன்ற அளவை டோகோ அர்ஜென்டினோ, அது போலவே அந்த ஒரு கேன் கோர்சோ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாயினங்கள், அந்த ஒரு இதிலிருந்து மாறுபட்ட அந்த ஒரு டோகோ அர்ஜென்டினோவிலிருந்து சிறிது மாறுபட்டு விளங்கக்கூடிய இந்த ஒரு கேன் கோர்சோ என்று சொல்லக்கூடிய நாயினங்கள், இதையெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நல்ல விஷயங்களை நாம் சொல்வதற்கு தயங்கக்கூடாது. ஆகவே தான் அந்த ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாபர்மேன் என்று அந்த ஒரு நாய்களை நாம் வந்து இன்னும் நம்ம அரசாங்கம் தடை செய்யாமல் இருக்கிறது என்றால் அது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னால் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாபர்மேன் எல்லாம் வளர்த்துருக்காங்க. பிட்புல் மட்டும் தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸரும் பேன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த பாக்ஸர் என்று சொல்லக்கூடிய அந்த நாய்களுமே மிகவும் புத்திசாலிகள். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அது வந்து அந்தளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது, குழந்தைகளின் கட்டுப்பாட்டுக்குள் வர முடியாத ஒரு நாயினம் தான். ஆனால் டாபர்மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் ரெண்டுமே குழந்தைகளுக்கும் அந்த ஒரு எஜமானருக்கு உண்டான அந்த குழந்தைகள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே அது வந்து கட்டுப்படும். ஸோ அதனால் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டையும் டாபர்மேனையும் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு அழகான வீடியோவை உங்களிடம் சமர்ப்பித்து இந்த ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். இது பாகம் 2ஆக கண்டிப்பாக வெளிவரும். ஏனென்றால் ஒரே பாகம் 1லே அனைத்து விஷயங்களையுமே சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்கள் வரவேற்கத்தக்க விஷயங்களாக இருக்கிறது. அரசாங்கம் தடை செய்த நாயினங்கள் தடை செய்யப்பட்ட நாயினங்களை ஒரு பக்கம் வரவேற்கலாம். அதுபோலவே அதிலும் வந்து 1-2 மிஸ் ஆகிவிட்டது. கங்கல் மற்றும் இது போன்ற நம்ம முன்பு சொன்னது போலத்தான் கங்கல் மற்றும் தலைமை நாய்கள் எல்லாம் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய நாய்கள். ஆனால் இந்த ஜென்சாட்டிக் மான்சர் என்று சொல்லக்கூடிய அளவிலே இது நாய்கள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ டாபர்மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த நாயினங்களை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அன்பாகவும் அந்யோன்யமாகவும் ஒரு பொலைட்டாகவும் மற்ற வரக்கூடிய நம்ம வீட்டில் வரக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஒரு நன்றாக ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த நாயினங்கள் இவர்களை எல்லாம் வரவேற்று அவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறது. நம்ம சொந்தம் பந்தம் அனைவரும் நம் வீட்டில் வந்தால் அவர்களோடு சேர்ந்து விளையாடுகிறது. ஆகவே அதை வந்து இன்னும் பேன் செய்யாமல் இருக்கிறாங்க. ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அதுபோலவே இனிமேல் வரக்கூடிய இது போன்ற ஒரு வேற்று வெளிநாட்டினங்களான இது போன்ற நாய்களை எல்லாம் பேன் பண்ணதில் பெருமைத்தக்க விஷயம்தான், இல்லை என்று சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நம்முடைய நாட்டினங்களையும் சிப்பிப்பாறை, கோம்பை மற்றும் நம்முடைய ராஜபாளையம், ராமநாதபுரம் மண்ணை நாய் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வளர்க்கலாம். கோம்பை இனங்கள் எல்லாம் நீங்கள் வளர்த்தா நம்ம வீட்டுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கும் என்று சொல்லி அதையும் வந்து வரவேற்றிருக்காங்க அரசாங்கம். அதற்கும் நன்றி. ஆகவே இது ஒரு நல்ல வீடியோவை பாகம் 2ஆக அடுத்த ஒரு பதிவாக உங்களிடம் வந்து சமர்ப்பிக்கிறேன். இந்த பாகம் 1 தொடர்ந்து முடித்துக்கொண்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்காக நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து பேச வந்து கொண்டே இருக்கிறேன்.
அடுத்த ஒரு நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.